This video only for review and awareness purpose and education purpose only. 7 நாள் அப்ளிகேஷன்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? அட போப்பா இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு மறுபடியும் இதே வீடியோவை முழுமையா பார்ப்பீங்க. அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றதுக்கான இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வீடி தமிழ் சேனலில் இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய மெசேஜ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நான் வெளியில் வந்துட்டு ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரி. முதல்ல இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்னாலே கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்குற ஒரு சில அப்ளிகேஷன் இருக்குங்க. பட் ஆனால் இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 நாள்னு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இது நார்மலாகவே லோன் கொடுக்குற அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் டீட்டெயில் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுடைய டீட்டெயில் தகவல்லாம் வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு லோன் அமௌண்ட் 50,000 60,000 சொல்லியிருப்பாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வெறும் வந்துட்டு ஒரு 2,000 3,000 கொடுத்துருவாங்க. அதுலேயும் குறிப்பாக 1,800 1,200 இந்த மாதிரி கொடுப்பாங்க. 1,800 கொடுத்துட்டு உங்ககிட்ட 3,200 வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். நான் ஒரு தடவை 500 எடுத்துட்டு பட்ட பாடு அப்படின்றது வந்துட்டு ஸோ அது ஒரு பெரிய கதை. அதை நான் தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ இல்லைன்னா என்னோட 7 நாள் அனுபவம் அப்படின்னு சொல்லி நான் தனியாகவே போடுறேன், அதை பாருங்க. ஸோ இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல நம்மளால வெளியே வரவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக வெளியில வர முடியும். ஸோ என்ன பாருங்க, நம்மளுடைய சேனல் கமெண்ட் எல்லாம் போய் பாருங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன். முதல் விஷயம், இது எல்லாமே சட்டப்படி தான் நான் சொல்றேன். ஸோ லீகலா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்றேன். நான் இதுல நீங்க போய் வேணும்னே அந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துறது, அதுல வந்துட்டு பயன்படுத்திட்டு திரும்ப ரீபேமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு சில வேலைகள் பார்க்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வீடியோ முழுவதும் ஸோ நீங்க போய் லோன் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன், எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல போய் பயன்படுத்தாதீங்க. அதுல பயன்படுத்தும் பொழுது நமக்கு சில இது போன்ற இந்த வீடியோல பாக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தரும் லோன் எடுக்க போகும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒன்றும் நீங்க ஒரி பண்ணாதீங்க, தைரியமா இந்த வீடியோ பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்றேன் நான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்துடும். ஓகே, இந்த 7 நாள் அப்ளிகேஷனை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்களா. ஸோ பிளே ஸ்டோர்ல அது நிறைய சுத்திக்கிட்டுலாம் இருக்குதுங்க. ஆமாங்க, பிளே ஸ்டோர்ல நிறைய சுத்திக்கிட்டு கிடக்குது. ஸோ இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ முத இவங்க நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இதையும் அதையும் சொல்லி நம்மளை வந்து குழப்பி விடுறது. இங்க பாரு உன் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிடுவேன், இங்க பாரு உன் போட்டோ இருக்கு, இந்த போட்டோ உன் கான்டாக்ட் நம்பர்ல அனுப்பிடுவேன், இங்க பாரு உன் பாஸ் நம்பர் என்கிட்ட இருக்குது, பாஸுக்கு கால் பண்ணிடுவேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அஜிஜோ இது என்னடா பண்றது, இப்படி ஆகி போச்சே, சரி ஓகே கட்டிடுவோம் காசு அப்படின்ற மாதிரி நம்ம கட்டிடுவோம். இப்படி என்ன பண்ணுவீங்க, ஒரு தடவை இவன் சொல்லுவான் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க, இன்னொரு தடவை சொல்லுவான் பேமெண்ட் பண்ணுவீங்க, இன்னொரு தடவை சொல்லுவான் பேமெண்ட் பண்ணுவீங்க, இன்னொரு தடவை சொல்லுவான் பேமெண்ட் பண்ணுவீங்க. இது என்னன்னா ஒரு எண்டே இல்லாம ஸோ கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 7 நாள் அப்ளிகேஷன் அப்படிதான். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நகை கடை வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் இது போல ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்கும். அவர் வெளியில தெரிஞ்சிட்டா ஸோ கண்டிப்பா எல்லாரும் யோசிப்பாங்களே, நகை வச்சிருக்கிறாருன்னா கொஞ்சம் வசதியாக தானே இருப்பாரு. ஸோ வெளியில தெரிஞ்சிட்டா எப்படி ஃபேமிலியில என்ன நினைப்பாங்க, என்னடா ஒரு இவ்வளோ, ஏன்னா லாக்டவுன் டைம்ல நகைக்கடை வைக்கிற நீங்க யோசிக்கலாம், நகைக்கடை வச்சிருக்கிறவங்க எதுக்குடா இங்க வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வாஸ்தவம் தான். ஸோ வந்துட்டு என்னன்னா நகைக்கடை அப்படின்றது இந்த லாக்டவுன் டைம்ல இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைம்ல ரொம்ப பயங்கரமா விட்ட பைசாவே சுத்தமா இல்லையா. அந்த பைசா இல்லாத ஒரு நேரத்துல தான் இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இது போன்ற விஷயங்களுக்குள்ள போயிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு லாக்டவுன் காலகட்டத்துல தான் இது போன்ற விஷயங்களுக்குள்ள போனாங்களே. ஸோ இவர் வந்துட்டு ஏதோ அவர் போன விஷயம் அப்படின்றது வேற. அவர் போனது என்னன்னா, இப்ப ஜோக்ஸ் அப்பார்ட், இப்ப நம்ம சிரிச்சாலும் அந்த டைம்ல நாங்க நிறைய கான்வர்சேஷன் பேசினோம். அவர் நமக்கு மெசேஜ் பண்ணி இது போல் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசி நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அந்த டைமில் எங்களுக்கு கூப்பிட்டு பேசி இந்த மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது அந்த ஒரு தருணத்தில் ஒரு 10 லட்ச ரூபா லோனுக்காக இவர் வந்துட்டு அதுக்குள்ளே போயிருக்காராம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்ன 1,800, ஆனால் இவருக்கு அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ தெரியுமா, 9,000 ரூபா வந்துருக்குது.
திரும்ப வந்துட்டு 2500 ரூபா கேட்டிருக்கான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏடா அது 900 வந்திருக்குது, 10 லட்ச ரூபா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவருடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல பெரிய பெரிய ஆட்களுடைய வந்துட்டு நம்பர்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பரை பார்த்த உடனே ஆப்வியஸா இவர் வந்துட்டு பெரிய நகை கடை வச்சிருக்கிறாரு, என்னடா இந்த காசுக்கு ஒரு இது வருமா, 2500 தானே, சரி போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த காசையும் கட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில டிலிங்க்னு ஒரு மெசேஜ் மறுபடியும் வருது, மறுபடியும் கட்டுறாரு, மறுபடியும் வருது, மறுபடியும் வருது, மறுபடியும் கட்டுறாரு, மறுபடியும் வருது, மறுபடியும் கட்டுறாரு, மறுபடியும் வருது, மறுபடியும் கட்டுறாரு. இப்படியே கட்டிக்கிட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம்ல அவர் என்கிட்ட சொன்னது 10 லேக் அபோவ் 15 லேக் அபோவ் அப்படின்றது வந்து சொன்னார். பட் எக்ஸாக்ட்ல தெரில, அவர் நம்ம கிட்ட சொன்னதுதான். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நீங்க ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். அதுலயும் இப்ப குறிப்பா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கிட்ட நம்ம ரீபேமெண்ட் பண்றதுனால நம்மளுடைய வங்கி கணக்கெல்லாம் வேற லாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நேற்று ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ முதல்ல நீங்க வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா 1930, அதாவது சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலுக்கு ஒரு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வெப்சைட், சைபர் செக்யூரிட்டி வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க. இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இது பேமெண்ட் பண்ணிட்டா சரியாகுன்றது கிடையாது, நீங்க பயந்தா இது பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றது கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். ஸோ இன்னும் ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா நான் ஒரு வீடியோ உருவாக்கியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே. கிட்டத்தட்ட 17 விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு 11 விஷயங்கள் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், இதெல்லாம் எப்படிப்பா ஃபாலோ பண்றது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பரை மாத்துறதுல இருந்து, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணி வைக்கிறதுல இருந்து, ஸோ உங்களுடைய சிம்மை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த சிம்மை மட்டும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கனாலே, ஸோ இதில் முக்கால்வாசி அப்படின்றது மற்றபடி சொந்தக்காரங்களுக்கு கால் போகிறது, அவங்களுக்கு மெசேஜ் போகிறது, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஸோ மற்ற ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே பண்ணணும். ஸோ இவ்வளவுதான், இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க, இதுவே வந்துட்டு போதும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். இந்த வீடியோ ஒரு முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்தது